இருவரும் பேச ஆரம்பித்தார்கள். பிரிவை பற்றி அல்ல, ஆனால் சிறிய விஷயங்களை பற்றி, அவர்களது மகள் பற்றி, வானிலையை பற்றி, அவர் படித்து கொண்டிருந்த புத்தகம் பற்றி என இப்படி பேசிக் கொண்டிருந்தனர். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கிடையேயான பதற்றம் தணிந்தது. முதல் வாரத்தின் முடிவில் கண்மணி அவர்களது நடைப்பயணங்களை ஆவலுடன் எதிர்பார்க்க தொடங்கினார். பல வருடங்களாக தன் கணவரிடம் கவனிக்காத விஷயங்களை இப்போது கவனிக்க ஆரம்பித்தார். கண்மணியின் கணவர் பேசும்போது சிரித்த விதம், எப்போதும் கண்மணிக்காக கதவை திறந்த விதம், கண்மணியின் சிறிய ஆச்சரியங்கள் மற்றும் விருப்பங்களை அவர் இன்னும் அறிந்திருப்பது என அனைத்தையும் கவனிக்க ஆரம்பித்தார் கண்மணி. ஒரு நாள் மாலை இருவரும் நடந்து செல்லும்போது கண்மணியின் கணவர் கண்மணியின் கையை பிடித்தார். கண்மணி தயங்கினார், ஆனால் விலகவில்லை. பிறகு நான் இதை தவற விட்டேன் என்று கண்மணியின் கணவர் அமைதியாக சொன்னார். இதை கேட்ட கண்மணியும் நீண்ட காலத்திற்கு பிறகு முதல் முறையாக நானும் அதை தவறவிட்டேன் என்று கூறினார்.